வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு சமகால அரசியலில் மிக ஆழமாக அலசி ஆராயப்பட வேண்டிய பதிவு. ஆம் உறவுகளே, என்ன விஷயம் என்று பார்த்தோம்னா, உங்களுக்கு தெரியும் பிப்ரவரி 28, அதாவது பிப்ரவரி மாதத்தினுடைய முடிவு. இந்த ஒரு வருடத்திலேயே அதிகுறைந்த நாட்கள் இருக்கிறது தான் பிப்ரவரி. அதனுடைய இறுதி பகுதியில் தடால் புடாலாக ஓடிப்போய் சென்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் அங்கே தாக்குதல் நடத்தி ஈரானுடைய உச்ச தலைவர் அல் ஹெமேனி அவர்களை, அவருடைய குடும்பத்தாரை கொலை செய்திருந்தது. இதன் பின்னால பெரிய அரசியல் பூதாகாரம் வெடித்து இருந்தது. உலக அரசியல் வேற பரிணாமத்தை தொட்டிருந்தது. இதில் என்ன விஷயமென்றா, அமெரிக்கா இஸ்ரேலினுடைய கணிப்பு என்னவென்றால், இந்த உச்ச தலைவரை நாங்கள் கொன்றுவிட்டால் அங்கே ஹெமாண்டுகள், அந்த வழிநடத்துவதற்குரிய எந்த உத்தரவும் போகாது. உள்ளுக்க இருக்கிறவர்களும் ஏதும் அறியாமல் அப்படியே திக்கு திசை மாறிவிடுவார்கள், கொண்ட்ரோல் இல்லாமல் போய்விடுவார்கள். மக்களும் வீதிக்கு வந்து போராட வெளிக்கிட்டால் இந்த ராச்சியத்தை, இப்போது இருக்கிற ஈரானிய பேரரசு ராச்சியத்தை மாற்றி ஒரு ரெஜியும், அவர்கள் நினைத்தபடியான ஒரு ஆளை கொண்டு வந்து போட்டு, அது முதல் இருந்த மன்னருடைய மகன் இப்போ அமெரிக்காவில் இருக்கின்றார், அவரையும் கொண்டு வந்து போட்டு புது ரெஜியும் சேஞ்ச் ஒன்றை கொண்டு வரலாம் என்று திட்டத்தை தீட்டியிருந்தார்கள். தலையை தூக்கிவிட்டால், ராணியை ராஜாவை தூக்கி விட்டால் எல்லாமே மாறும் என்பதுதான் கணிப்பாக இருந்தது. அதாவது எந்த இதிகாச போர்களாக இருக்கட்டும், பண்டைய நாகரிக போர்களாக இருக்கட்டும், அல்லது இந்த தமிழிலே வந்த பாகுபலி படமாக, இந்தியாவிலே வெளிவந்த பாகுபலி படமாக இருக்கட்டும், அந்த நடுவிலே இருக்க தலைவர், அந்த எதிரி காலகையனை கை வைத்து கொன்றுவிட்டால் வியூகம் அமைத்து அங்கே படைகள் சிதிலமடையும். இதுதான் போரியல் தந்திரம். தலைவனை இழந்த படைகள் திக்கு திசை அறியாமல் ஓடி அந்த போர் வெற்றி கொள்ளப்படும். ஆனால் அப்படி கணித்த அமெரிக்கா இப்பொழுது திண்டாடுகிறதாக சர்வதேச கணிப்புகள் வருகின்றன. ஏனென்றால் மத்திய கிழக்கில் இருக்கிற அத்தனை ட்ரில்லியன் பெறுமதியான அமெரிக்க படை தளங்கள், அதனுடைய வான் தடுப்பு இலக்குகள், போர் தளபாடங்கள் என இழக்கப்பட்டிருக்கிறது. 25-35 வருடமாக பார்த்து கட்டிய படைத்தளங்கள் சர்வ நாசமாக இருக்கிறது ஈரானிய ஏவுகணைகளினால். ஆகவே இது வீரியமாக தாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கணிப்பு பிழைத்திருக்கிறதா என்பதை ஒரு சற்று நாங்கள் ஆழமாக ஆராய்வோம். ஆம் உறவுகளே, ஈரானிய தலைவர் அல் ஹமேனி அவர்களை கொன்றுவிட்டால் என்ன நடக்கும்? கட்டளை அதிகாரிகள் இருக்காது. அவர் கட்டி காத்து வைத்திருந்த அத்தனை ஒற்றை சொல்லில் எல்லாரும் கட்டுப்படுகிறதுக்கு மக்களும், அந்த அதிகாரிகளும், அரசியல்வாதிகளும், படை தளபதிகளும் இருக்க மாட்டார்கள். சில பேர் உளவுத்துறைவுக்குள்ள ஒட்டி கொண்டிருக்கிறார்கள், இல்லை இருவழி தொடர்பில் இருக்கிறார்கள், இங்காலி வழி வந்து விடுவார்கள். ஆகவே இதை ஆட்டம் காண செய்யலாம். மக்களும் வீதிக்கு என்ற ஏலவே மக்கள் அங்கே போராட்டம் செய்தவர்கள். அந்த அரச மாற்றம் வேணுமென்று, ஆட்சி மாற்றம் வேணுமென்று இவர்களுடைய உந்துதல், இவர்களுடைய உளவு கட்டமைப்புகளுடைய உந்துதலும் இருக்கிறது. இயல்பாகவே அங்கே பொருளாதாரம் இறுக்கமாக இருந்ததாலேயும் வெகுண்டெழுந்த மக்கள் வேற கணக்கில் அங்கே போராட்டம் செய்து அது அடக்குமுறைக்குள்ளாக்கப்பட்டது. அவர்களுக்கு ஆதரவாக வெளிநாடுகள், குறிப்பாக கனடா, அமெரிக்கா, யூரோப் நாடுகளில் ரெஜிம் சேஞ்ச் வேணும் என்று சொல்லி, ராஜ்ய மாற்றம் வேண்டும் என்று சொல்லி மக்கள் போராடி இருந்தார்கள். ஈரானிய மக்கள், ஈரானிய கொடியோடு, பழமைவாத கொடியோடு. ஆனால் இப்படி இருக்க அவர்கள் எவருமே ஹமேனி ஆட்சி மாற்றம் வேண்டும், ஒரு பொருளாதார உயர்ச்சி வேண்டும் என்று எதிர்பார்த்தார்களே ஒழிய அந்த உச்ச தலைவர் அல் ஹமேனி அவர்கள் கொல்லப்படுவதை எதிர்பார்க்கப்படவில்லை. ஆனால் இங்கே எல்லா ஈரானிய மக்களும், டயஸ்போரா ஈரானிய மக்களும் அல் ஹமேனி அவர்களை ஆட்சி கவிழ்ப்பை விரும்புகிறார்கள் என்ற தோணியிலே உள்நாட்டிலேயும் உள்நாட்டு கலவரங்களை உருவாக்கி இருந்தார்கள். அதைவிட உளவுகள் பார்த்து இதுதான் சந்தர்ப்பம் என்று பேச்சுக்கும் கூப்பிட்டு பிறகு ஆபிரகாம் லிங்கனையும் அனுப்பி ஒரு அமைதி வழி என்று காண்பித்துவிட்டு, மோடியையும் கூப்பிட்டு இஸ்ரேலிலே கௌரவித்து ஒரு அமைதி பேச்சுக்கள் போய்கொண்டிருக்கிறதை காட்டிவிட்டு, பேச்சை காட்டிவிட்டு வீச்சுக்குள் இறங்கியிருந்தார்கள். அதிரடியாக தடால் புடாலாக சொல்லாமல் கொல்லாமல் எப்படி உள்ளுக்க பூந்து அடித்து அந்த உச்ச தலைவரை கொண்டிருந்தார்கள். அப்ப எல்லா மக்களும் இனி வீதிக்கு இறங்குவார்கள், முதல போல வீதிக்கு இறங்குவார்கள், வெட்டி தெழுவார்கள், மக்கள் புரட்சி வெடிக்கும். அங்கால் அதிகாரிகளும் சில பேர் தலைவரைக்கு ஓடுவார்கள். ஹொமான் பண்ண ஒருத்தரும் இல்லை, ஈரான் சோகத்துக்கு மூழ்கி இருக்கும். இந்த நேரம் பார்த்தான் அந்த கிளர்ச்சியை கிளப்பி விட்டா மக்களும் கொந்தளித்து ராஜ்யத்தை கவிழ்க்கலாம், தங்களுடைய ஷா மன்னருடைய மகனை கொண்டு இங்கே அரியாசனம் ஏற்றலாம் என்று கணக்கு போட்டார்கள். ஆனால் அல் ஹெமேனி அவர்களை முடித்தால் இது முடிவுக்கு வரும் என்றால் அங்குதான் ஒரு பூதாகாரம். அல் ஹெமேனி உயிரோடு இருந்தால் கூட இந்த அளவுக்கு வீரியமாக இருந்திருக்காது. அவர் இறந்தபடியால் இப்பொழுது மக்கள்
தாங்களை ஒரு ஈரானியர்களாக ஒருமைப்படுத்தி இருக்கிறார்கள். அங்கே பள்ளியிலே வெடித்த குண்டிலே 180 சிறுமிகள் இறந்தபோது இன்னும் ஆக்ரோஷம் கொண்டிருக்கிறார்கள். பசி பட்டினியிலே ராஜ்ஜிய மாற்றம் தேவை என்று வீதிகளுக்கு இறங்கி போராடியவர்கள் இன்று ஒரு கவலையிலே உறைந்திருக்கிறார்கள். அவர் என்னதான் இருந்தாலும் ஒரு ஈரானிய உச்ச தலைவர், இவ்வளவு நாளும் இருந்தவர், இயற்கையை எய்துவதற்கு இன்னும் குறித்த காலம்தான், அதுக்குள் அந்த ஆளுக்கு இவ்வளவு குண்டுகளை போட்டு குடும்பத்தோடு சாய்ப்பதா என்ற ரீதியிலும் மக்கள் குடியிருப்பில் வந்து குண்டுகளை பொழிந்தமையும் இன்றைக்கு அங்கே ஒரு அவல நிலையும், அங்கே தாக்கிவிட்டார்கள், உயர் தலைவரையே கொன்று ஒழித்திருக்கிறார்கள் என்ற வேதனையிலே வெம்பி புலம்பி அவர்களுடைய ஓர்மம் கூடிக்கொண்டிருக்கிறது. ஈரானியர்களாக ஓர்மம் கூடுகிறதே ஒழிய சிதறி வேற பாட்டு கண்டமேனிக்கு போய் ஆர்ப்பாட்டம் செய்து போராட்டம் செய்து இந்த இராணுவ தலைமையங்களை குழப்போதோ பொது இடங்களில் வந்து ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் செய்வதோ அங்கே ஏற்பட்டதாக தெரியவில்லை. ஆகவே அமெரிக்கா இஸ்ரேல் போட்ட கணக்கு கொஞ்சம் தப்பி விட்டதா என்பதையும் நுணுக்கமாக பார்க்க வேண்டும். அதாவது உச்ச தலைவர் தான் குடைச்சலாக இருக்கிறார். இவர்தான் கட்டளைகள் அனைத்து படைகளையும் கட்டியாள்கின்றவர். ஏவுகணை கட்டமைப்பு, அதைவிட யுரேனியம் செறிவீட்டல், அணு சக்திகளுக்குரிய கட்டளைகளை பிறப்பித்து கையிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு தலைவர். இவரை முட்டித்து தூக்கி சாம்பலோடு சாம்பலாக்கிவிட்டால் எல்லாமே சிறப்பாக நடைபெறும். நாங்கள் விரும்பியதை செய்துவிடலாம், ஆட்சி மாற்றத்தை கொண்டு பெறலாம் என்று நம்பினார்கள். ஆனால் நடப்பதோ வேறு. வேவுகணைகள் வீசின. அங்கே அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு என்ன இழப்போ தெரியவில்லை. 35 வருடமாக 8.2 ட்ரில்லியனுக்கும் அதிகமாக கொட்டி கட்டமைக்கப்பட்ட பல அமெரிக்க படை வீரர்களை வந்து இழந்து கட்டமைக்கப்பட்ட பெரும் ராஜ்யமாக மத்திய கிழக்கிலே பஹ்ரைன் தொடக்கம் சவுதி அரேபியா, இங்கால ஏமன், இங்கால வந்து துபாய் என்று அத்தனை இராணுவ தளங்களும் பஸ்பமாக இருக்கின்றன. பல நாடுகளில் இருக்கிற தூதரகங்கள், அமெரிக்க தூதரகங்களை வந்து எறிகணை வீச்சில் தண்டிருக்கிறார்கள். அதை விட இன்னும் ஒரு விஷயம், இந்த புலனாய்வு துறை கட்டமைப்பு CIA பில்டிங்குகளை கூட குண்டு போட்டு தகர்த்திருக்கிறார்கள். ஆகவே வீரியம் கொண்டு மத்திய கிழக்கு ஆசிய நாட்டிலே அவர்கள் செய்தது சற்றும் எதிர்பார்க்கப்பட முடியாது. பல பில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர்கள் அதுக்குள்ள அழிந்து இருப்பது அவதானத்துக்கு உரியது. அந்த வகையில் வந்து இந்த குறிபார்த்து தங்களுடைய தளங்களை அளித்தமைக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார். இதற்கு பின்னால் ரஷ்யாவினுடைய உளவு தகவல்களும் இருக்கின்றது. ஆம், இதை நாங்கள் முதலே ஒரு பதிவில் சொன்னாங்கள். துல்லியமாக ஈரான் அத்தனையும் தாக்குகிறது. அமெரிக்காவுடைய CIA தகவல்களை மீறிக்கொண்டு துல்லியமாக துலாம்பரமாக ஒவ்வொரு மத்திய கிழக்கு நாடுகளிலையும் இருக்க அமெரிக்க தளங்களை அச்சு பிசகாமல் அடிக்குதுண்டா அதுக்கு பின்னால் வேறு தகவல்கள் இருக்கு. இராணுவ தரவுகள், இராணுவ புள்ளி விவரங்கள், புலனாய்வு தகவல்களை வந்து அங்கே சீனாவும் ரஷ்யாவும் வழங்கி கொண்டிருக்கின்ற. ஏனென்றா அவைகளுக்கு இந்த 35 வருஷமா இவ வலுவா காலூன்றி இந்த தளங்களை அமைத்து கொண்டு ரஷ்யாவுக்கும் சவால் விட்டு கொண்டும் அங்கே சீனாக்கும் சவால் விட்டு கொண்டும் எல்லாத்தையும் வந்து மூக்க நுழைத்து கொண்டிருக்கிற இந்த அமெரிக்க படைத்தளங்களை அழிக்க வேண்டும் என்று எப்போதோ அவர்களுடைய திட்டம், அவர்களுடைய யோசனை, அவர்களுடைய எதிர்பார்ப்பு அது இப்ப ஈரானின் மூலம் சரியாக கைகூடி இருக்கிறது. இதுதான் உண்மை. என்ன விஷயம் என்றா, ஈரானில் போர் பெற வேண்டும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் விரும்பியதை விட ரஷ்யாவும் சீனாவும் எப்போடா இவங்களுக்கு அடித்து தாங்களை வலியை தேண்டுவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த வேண்டா இந்த அமெரிக்க தளங்களை நிர்மூலம் ஆக்குவதற்காக. ஆகவே உறவுகளே, 35 வருடத்துக்கு மேலியமாக கட்டமைக்கப்பட்ட மத்திய கிழக்கிலே கட்டமைக்கப்பட்ட பல $1 trillion பெறுமதியான அமெரிக்க படைத்தளங்கள் பொசுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது எங்க நெய்த்ததை விட பயங்கரமாக போய்விட்டது அமெரிக்காவிற்கு. இப்போ பல உள்ளூருக்குள்ளேயும் அமெரிக்காவுக்குள்ளேயும் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும். முன்னாள் ஆட்சியாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும். பராக் ஒபாமா, அதை விட இவர் கமலா ஹாரிஸ் உட்பட, அதை விட அவருக்கு எதிரான இருக்கிற எதிர்கட்சிகள் உட்பட, அதை விட செனட்டர் சபைகள் கூட எதிர்ப்பை தெரிவித்து நிற்கின்றார்கள். எந்த அளவுக்கு போது இஸ்ரேலுக்காக உள்ளுக்கிறங்கி இவ்வளவு பெரிய இழப்ப மத்திய கிழக்கில் சந்தித்திருக்கிறார்கள் என்றுதான் இப்பொழுது எல்லாரும் விரும்புகிறார்கள். இதற்கு இடையில இன்னும் ஒரு விஷயம், தரைவழி தாக்குதலை தொடுப்பீர்களா என்று ட்ரம்பிடம் கேட்டபோது ஈரானின் மீது இல்லை, அதற்காக எந்த திட்டமும் இல்லை என்கின்றார்கள். ஆம் உறவுகளே, இப்பவே பெரிய இழப்புகள். தரை வழியாக நீங்கள் ஈரானுக்குள்ள போய் ஈராக்கில் தாக்கின மாதிரி தாக்கிடாது. ஈராக்கில் கூட இராணுவ வல்லுநர்கள் சொன்னவர்கள் பாலைவனங்களை தாண்டி அதற்கு பரிச்சயம் இல்லாத அமெரிக்க இராணுவம் போய் அடிக்கலாண்டது. ஆனால் அது ட்ரைனிங் எடுத்து உள்ளுக்கவே அடித்தது, பஸ்பமாக்கிறது. ஆனால் ஈரானினுடைய நிலக்கட்டமைப்புகள் வேறு. மலை பிராந்தியங்கள் நாலாபுரமும் இருக்கின்றன.
கடல் பிராந்தியம் இருக்கின்றது. ஈரானின் மீது இராணுவமாக தரை வழியாக போய் செல்வதென்பது ஒரு இராணுவ சூனிய வலயத்துக்குள்ளே போவது போல, அது ஒரு கழுத்து, தங்களுடைய கழுத்தை தாங்களே திருகுவது போல அமைந்துவிடும். தரை வழியாக போனால் அவர்கள் நிலக்குன்றுகள், மலைக்குன்றுகள், கொரில்லா யுத்தங்கள், வெவ்வேறு உத்திகள் இருக்கும். ஆகவே தரை வழியாக போய் ஈரானை பிடித்து விட முடியாது. அது ஈராக்கை விட எத்தனையோ மடங்கு பெரியது, பெரும் ஒரு மக்கள் தொகையை கொண்ட பிராந்தியம். ஆகவே இராணுவ வல்லுநர்களின் கணிப்பின்படி ட்ரம்ப் அவர்களும் சொல்லியிருக்கார், தரை வழியாக நாங்கள் போய் தாக்குவதற்கு எந்த தீர்மானமும் இல்லை என்று. ஆமுறவுகளை இது ஒரு பக்கச்சார்பானதோ என்னவோ விடயம் அல்ல. ஆனால் இஸ்ரேல் அமெரிக்கா நினைத்தது ஹமேனியின் முடிவோடு எல்லாம் முடிந்து விடும் என்று. ஆனால் ஹமேனி உயிரோடு இருந்ததை விட ஒரு பதற்றமான சூழ்நிலை தான் இப்பொழுது மத்திய கிழக்கிலே அவர் இல்லாத நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வீரியம் கொள்ளப் போகிறதா அல்லது தணிந்து விடப் போகிறதா, சமாதானம் ஆகுவார்களா, இன்னும் வீறு கொண்டு எழுவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பதிவு பிடித்திருந்தால் மற்றவருக்கும் பகிருங்கள். அதைவிட யூடியூப் தளத்துக்குள்ள போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மணியை பிடித்தாட்டிவிட்டால் மேலும் மணியான தகவல்களை அறிந்து கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.